அரசு உதவி பெறும் பள்ளியில் படித்து உயர்கல்வி பயிலும் மாணவிகளுக்கும் இனி மாதம் 1000 ரூபாய். புதுமை பெண் திட்டத்தின் விரிவாக்கத்தை தூத்துக்குடியில் தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் தேசிய மகளிர் ஆணைய குழுவினர் விசாரணை. மாணவிக்கு நேர்ந்த பாலியல் வன்கொடுமை தொடர்பாக கேட்டறிந்தனர். ஆட்சியாளர்களிடம் எத்தனை முறை பெண்களுக்கு பாதுகாப்பு கேட்டாலும் எந்த பயனும் இல்லை. சகோதரிகளுக்கு அண்ணனாகவும் அரணாகவும் இருப்பேன் என தாவேக தலைவர் விஜய் கைப்பட கடிதம். சம்பந்தமில்லாத வெளிநபர்கள் நடமாட்டம் இருந்தால் உடனடியாக தெரிவிக்க வேண்டும். பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளுக்கு உயர்கல்வித்துறை அறிவுறுத்தல். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் யார் அந்த சார் என்ற பதாகைகளுடன் அதிமுக போராட்டம். சாமானியனை பாதிக்கும் பிரச்சனையில் அரசியல் ஒருபோதும் இருக்க முடியாது என அண்ணாமலை பாராட்டு. தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தரும் பதிவாளரும் ஒருவரையொருவர் பதவியிலிருந்து நீக்கம் செய்வதாக அறிவித்ததால் பரபரப்பு. இரு தரப்பினரிடையே மோதல் ஏற்படுவதை தடுக்க காவல்துறையினர் குவிப்பு. தமிழகத்தில் 10 மாதங்களில் 62,637 பேரின் வாகன ஓட்டுநர் உரிமங்கள் ரத்து. போக்குவரத்து விதிமீறல்களில் ஈடுபட்டதால் நடவடிக்கை. சென்னை வடபழனி முருகன் கோயிலுக்கு தொலைபேசி மூலம் வெடிகுண்டு மிரட்டல். கோயிலை சோதனையிட்ட பின்னர் வெடிகுண்டு எதுவும் இல்லை என்பதை உறுதி செய்த காவல்துறையினர். சென்னையில் வீடுகள் விற்பனை நடப்பாண்டில் 11 விழுக்காடு சரிவு. நிலம் மற்றும் கட்டுமான பொருட்களின் விலை 21 விழுக்காடு அதிகரிப்பு. நாட்டிலேயே முதன்முறையாக கன்னியாகுமரியில் கடலுக்கு மேல் கண்ணாடி பாலம் அமைப்பு. திருவள்ளுவர் சிலைக்கு செல்ல அமைக்கப்பட்டுள்ள பாலத்தை இன்று திறந்து வைக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை அருகே உள்ள பஞ்சலிங்க அருவிக்கு செல்ல தடை. மலைப்பகுதியில் பலத்த மழை பெய்து வருவதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. ஹனுமன் ஜெயந்தியையொட்டி கோயில்களில் பக்தர்கள் தரிசனம். நாமக்கலில் உள்ள ஆஞ்சநேயர் சிலைக்கு 1,08,000 வடைகளை சாற்றி வழிபாடு. மகரவிளக்கு பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை இன்று மாலை மீண்டும் திறப்பு. வரும் 14ஆம் தேதி பொன்னம்பலமேட்டில் ஏற்றப்படும் மகர ஜோதியை காண 19ஆம் தேதி வரை பக்தர்களுக்கு அனுமதி. மனிதர்களுக்கு மிகவும் ஆபத்தான உயிரினங்கள் பட்டியலில் கொசுவுக்கு முதலிடம். ஆண்டிற்கு 10 லட்சம் உயிரிழப்புகளை ஏற்படுத்துவதாக ஆய்வில் தகவல். ராஜஸ்தானில் ஆழ்துளை கிணற்றில் விழுந்த 3½ வயது பெண் குழந்தையை மீட்க 8வது நாளாக முயற்சி. கடுங்குளிருக்கு மத்தியிலும் இரவு பகலாக நீடிக்கும் பணிகள். அமெரிக்காவின் முன்னாள் அதிபர் ஜிம்மி கார்ட்டர் 100வது வயதில் காலமானார். அமெரிக்க அதிபர் பைடன் மற்றும் உலக தலைவர்கள் அஞ்சலி. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 4வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி 340 ரன்கள் என்ற வெற்றி இலக்கை நோக்கி விளையாடும் இந்திய அணி.